Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சப்ளிமெண்ட்ரி 2 8th ஸ்டாண்டர்டில் உள்ள சப்ளிமெண்ட்ரி 2 தான். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் போயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். 1ஆம் வகுப்புலேருந்து நம்ம 8ஆம் வகுப்பு வரைய வந்துட்டு போட்டுட்டோம். 9th கூட நம்ம ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லாஸ்ட் இயர் டிஎன்டெட் எக்ஸாமில் இருந்து நம்மளுடைய நோட்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம நோட்ஸில் வந்துட்டு படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ஆனால் நான் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இதே பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி 2 வந்துட்டு பார்க்கலாம். இந்த சப்ளிமெண்ட்ரி 2 வந்து ஜிம் கார்பெட் அவரை பற்றினது. ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட், அதாவது ஒரு வேட்டையாடுறவராக இருந்து அவர் எப்படி நேச்சுரலிஸ்டாக மாறினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஜிம் கார்பெட். ஸோ இதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜாதவ் பயங்கை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்லையும் என்னென்னா கொடுத்துருப்பாங்க, தமிழ் புக்லையும். ஸோ அவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹி இஸ் பெட்டர் நோன் அஸ் த ஃபாரஸ்ட் மென் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபாரஸ்ட் மென் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஜாதவ் பயங்கா. ஸோ நேமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் மென் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் ஜாதவ் பயங்கா. இவர் வந்து இவரோட வாழ்க்கையில் 30 வருஷத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா மரங்கள் எல்லாமே வந்துட்டு நட்டு இவராக ஒரு மேன்மேடு ஃபாரஸ்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ ஏரியாவில் அப்படின்னா 550 ஹெக்டார்ஸ். ஓகேவா? ஸோ 550 ஹெக்டர் பரப்பளவில் 30 வருஷமாக ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு மேன்மேடு ஃபாரஸ்ட்டே என்னென்னா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் இவரை நம்ம ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இதில் இருக்கக்கூடிய கிளாசரிஸ் நம்ம பார்த்துடலாம். ஹெசிடேட் அப்படின்னா என்ன? பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங். நம்ம ஏதோ ஒன்று வந்துட்டு சொல்ல வரோம், இல்லை ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடுமாற்றம், அதாவது ஹெசிடேட் அப்படின்னாலே நம்ம தயங்குறது, தயக்கப்படுதல், கூச்சப்படுதல் தயங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுதான் பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங். அடுத்ததாக ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்னா அன் அக்கரன்ஸ் ஆஃப் டெத் பை ஆக்சிடென்ட்னால ஒரு டெத்து நடக்கு அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா லிமிட்டட் எக்ஸ்டென்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு அதை அக்சஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், தடை செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பர்சியூட் அப்படின்னா சர்ச், தேடுறது அப்படின்னு சொல்லலாம். என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா டு அட்வான்ஸ் பியாண்ட் யூசுவல் லிமிட், அதாவது என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா அத்துமீறல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட்டை தாண்டி நம்ம வந்துட்டு அட்வான்ஸாக நம்ம போகிறது வந்துட்டு என்னன்னா என்க்ரோச்மெண்ட். ஸோ அத்துமீறல். ஓகேவா? பியாண்ட் யூசுவல் லிமிட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ரிசர்வேஷன் அப்படின்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜிம் கார்பெட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ஜிம் கார்பெட் இவர் வந்து என்னென்னா முக்கியமாக இந்தியாவோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க், அதாவது குமான் ஹில்ஸில் வந்துட்டு இருக்குது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பிக்கப்பட்ட நேஷ்னல் பார்க் அப்படின்னா அது வந்துட்டு குமான் ஹில்ஸில் இருக்குது. த ஹெய்லி நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரகாண்டில், இந்தியாவில் உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு உருவாக்குறதுல ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா அதை தான் வந்துட்டு நம்ம ஜிம் கார்பெட் அவங்கள வந்துட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த பார்க்கோட நேம் வந்துட்டு லார்ட் மெக்கோம் ஹைலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கோட நேம் வந்துட்டு இருந்திருக்கு. லாஸ்ட்டாக அதை பார்த்திங்கன்னா ஜிம் கார்பெட்னு மாற்றிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஜிம் கார்பெட் எப்போ இறந்தார் அப்படின்னா 19 ஏப்ரல் 1955 வந்துட்டு இறந்துருக்கிறாரு. ஸோ 1957 இந்த பார்க்கை வந்துட்டு ரீநேம் பண்ணுறாங்க, த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா அவரை வந்துட்டு ஒரு ஹானர் பண்ணுற விதமாக இந்த பார்க்குக்கு வந்துட்டு நேம் மாற்றி தி ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக அனாலஜி, வெர்பல் ரீசனிங் கொஸ்டின். ஸோ வெர்பல் ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறையா வரும், கேட்பாங்க. பார்க்கலாம். ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நாலேஜ் டெவலப் ஆகும். ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து கிரிக்கெட்டில் பேட் யூஸ் பண்ணுவாங்க, ஹாக்கியில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. டாக் கடிச்சிது அப்படின்னா நமக்கு ரேபிஸ் வரும். மஸ்கிட்டோ கடிச்சிது அப்படின்னா நமக்கு என்ன வரும், மலேரியா வரும். அடுத்து ஒரு மென்னை பற்றி எடுக்கிறது பயோகிராஃபி, இது ஒரு நேஷனை பற்றி எடுக்கிறது ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பிரெட்டை வந்து என்னென்னா பேக்கரியில் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த பிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செங்கல் வந்து பார்த்திங்கன்னா செங்கசூளையில் வச்சு, அப்போ கில்ன் அப்படிங்கிறது தான் கரெக்டு.
அடுத்ததாக டாக்டர் என்ன பண்ணுவார், டயக்னோசிஸ் பண்ணுவார். ஜட்ஜு என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜட்ஜ்மெண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட என்னென்னா நமக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு முடியுது. அடுத்த சப்ளிமெண்ட்ரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.